சென்னையில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் தற்போது கேட்கலாம். சுப்பிரமணி, வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கும் பகுதியில் செய்யப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடவடிக்கைகள் குறித்து விரிவா சொல்லுங்க. சென்னையில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களான லயலா கல்லூரி, அதே போல ராணிமேரி கல்லூரி, அண்ணா பல்கலைக்கழகம் என 3 இடங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. இந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் இடங்களுக்கு 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. 1800 போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். முதல் அடுக்கு என்று சொல்லப்படக்கூடிய துணை ராணுவ படையினர் அந்த பாதுகாப்பில் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதாவது வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அறைக்கு துணை ராணுவத்தினர் முதல் கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக ஆயுதப்படை போலீசார், அதற்கு அடுத்ததாக சென்னை போலீசார் இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 ஷிப்ட் என்ற அடிப்படையில் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சென்னை போலீசார் நுழைவு வாயில் முழுவதுமாக பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து வாகனங்களும் சோதனை செய்யப்பட்ட பிறகே உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாளான 19ஆம் தேதி அன்று அடையாள அட்டை உள்ளவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தேர்தல் அதிகாரி முதல் கட்டமாக உள்ளே சென்று விடுவார். அதன் பிறகு ஒரு கட்சியின் சார்பில் ஒரு ஏஜென்ட் உள்ளே அனுமதிக்கப்படுவார். அவருக்கு தனியாக அடையாள அட்டை வழங்கப்படும். அது மட்டுமல்லாமல் பத்திரிகையாளர்கள் மற்றும் செய்தியாளர்களுக்கு என்று தனியாக ஒரு மீடியா சென்டர் என்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் அனுமதிக்கப்படுவார்கள். அவர்களும் அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் குறிப்பாக வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய அந்த மேஜைகள் தனித்தனியாக அமைக்கப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட மேஜைகள் அமைக்கப்பட இருக்கிறது. அந்த ஒவ்வொரு மேஜைக்கும் தனித்தனியாக கண்காணிப்பு கேமராக்கள் வைக்கப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 100 மீட்டர் தூரத்திற்கே கட்சியினர் நிற்பதற்கு அனுமதி அளிக்கப்படும். 100 மீட்டருக்கு உள்ளே யாரும் உள்ளே வரக்கூடாது என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பட்டாசு வெடிப்பது என்றால் கூட 100 மீட்டருக்கு பின்னால் தான் அவர்கள் வெடிக்க வேண்டும் என்று காவல்துறை தரப்பில் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பத்மபிரியா. சுப்பிரமணி, அடையாள அட்டைகளை பெற்றிருப்பவர்கள் மட்டுமே அங்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அரசியல் கட்சிகளின் சார்பில் அடையாள அட்டை பெறுவதற்காக ஏதேனும் வரையறை வகுக்கப்பட்டிருக்கிறதா? இன்னார் தான் அரசியல் கட்சிகளின் சார்பில் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள் என்ற தகுதி தொடர்பாக அப்படி எதுவும் இல்லை. ஆனால் பூத் ஏஜென்ட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சியின் சார்பில் ஒருவர் மட்டுமே, அதாவது வேட்பாளர் மற்றும் அந்த பூத் ஏஜென்ட் 2 பேருக்கு மட்டுமே அனுமதி உண்டு. அவர்களுக்கு தேர்தல் ஆணையம் சார்பில் ஏற்கனவே அடையாள அட்டை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்போன்கள் கொண்டு செல்ல அனுமதி கிடையாது. தேர்தல் அதிகாரி மட்டுமே செல்போன்கள் கொண்டு செல்லப்பட அனுமதி இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட ஓட்டு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய இடங்களுக்கு இந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாக தமிழக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணி, மீடியா சென்டர் என்றொன்று தனியாக அமைக்கப்படுவதாக நீங்கள் தெரிவித்தீர்கள். பத்திரிகையாளர்களுக்கு தனியாக ஏதேனும் கட்டுப்பாடுகள் அல்லது விதிமுறைகள் அல்லது ஏதேனும் கோரிக்கைகளை தேர்தல் ஆணையம் இந்த முறை முன்வைத்திருக்கிறதா? ஏற்கனவே குறிப்பிட்டிருந்த உத்தரவுகள் தான், அதில் ஒன்றும் புதிதாக எதுவும் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். மீடியா சென்டர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்தில் மட்டுமே செய்தியாளர்களுக்கு அனுமதி இருக்கிறது. அவர்கள் கண்டிப்பாக அடையாள அட்டைகள் கொண்டு வர வேண்டும். அடையாள அட்டை இல்லை என்றால் கண்டிப்பாக உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதே போல வாக்கு எண்ணிக்கை எண்ணக்கூடிய அந்த இடத்திற்கு செய்தியாளர்கள் செல்லும் போது செல்போன்கள் கண்டிப்பாக கொண்டு செல்லப்படக்கூடாது என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. அதனையும் காவல்துறையினர் கண்காணிப்போம் என்றும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.